ச்சே, இந்த சான்ஸை எப்படியாவது யூஸ் பண்ணி எழில் கூட ஜோடியா உட்காந்து இந்த பூஜையை பண்ணிடலான்னு பார்த்தா இப்படி மிஸ் ஆயிடுச்சே. என்னம்மா இது இப்படி ஆயிப்போச்சு? நீங்க எவ்வளவு ஆசையா எழிலையா பக்கத்துல உட்கார்ந்து இந்த பூஜையை பண்ணலான்னு நினைச்சீங்க. ஆனா கடைசியில இப்படி உங்க ஆசை கடல்ல கலந்த உப்பு மாதிரி ஒண்ணு இல்லாம ஆயிப்போச்சு. எழிலையா இந்துமதி அம்மாவோட போட்டோவை பக்கத்துல வச்சுக்கிட்டு உங்களை உட்கார வேணான்னு சொல்லிட்டாரு. நான் உட்கார வேண்டிய இடத்துல கேவலம் அந்த இந்துமதியோட போட்டோவை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு என்ன வேண்டான்னு சொல்லிட்டாங்க. இனிமே அந்த போட்டோ இந்த வீட்டுல இருக்க கூடாது. இந்த பூஜையும் இங்க நல்லபடியா நடக்க கூடாது. அதுக்கு ஒரு வழி பண்றேன். என்னமா பண்ண போறீங்க? சொல்றேன். ஏன் செல்வி, பூஜையில யாகம் பண்றதுக்கு நெய் ரொம்ப தேவைப்படுமே, அதெல்லாம் பூஜைக்கு கொண்டு போய் வச்சிட்டியா? தோ ரெடியா எடுத்து வச்சிருக்கேம்மா, இப்ப கொண்டு போயிடுவேன். அந்த நெய் டப்பாவை திறந்து பாதி நெய்ய வாஷ் பேசின்ல கொட்டு. இதுக்குமா நெய் அதுல கொட்ட சொல்றீங்க? நான் சொன்னதை செய். என்னம்மா இது? இத நெய்ல கலந்தா என்ன ஆகும்? செல்வி, இப்ப நார்மலான நெய்ய அந்த யாகத்துல ஊத்தும் போது தீ கொஞ்சமா தான் எரியும். ஆனா இப்ப இந்த சொல்யூஷன் கலந்த நெய்ய யாகத்துல ஊத்தும் போது தீ சும்மா கொழுந்து விட்டு எரியும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெளிவா புரிஞ்சு போச்சு. புரிஞ்சுதில்ல? இந்த நெய்ய பத்திரமா கொண்டு போய் பூஜையில வை. பூஜை ஜெகஜோதியா நடக்கும். சரிங்கம்மா. ஐயோ, சுடர் வந்துட்டாலே. இங்க நம்ம போட்டோக்கு இவங்க மாலை போட்டு பூஜை பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தா பிரச்சனையாயிருமே. அவ இந்த போட்டோவை மட்டும் பாத்திரவே கூடாது. அப்படி பாத்துட்டான்னா நம்ம உயிரோட இல்லைங்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிரும். இப்ப என்ன பண்ணலாம்? சுடர், இங்க வா. சொல்லுங்க. எங்க போயிட்டு வர? பசங்களை ஸ்கூல்ல விட்டுட்டு வரேன். ஏன் கேக்குறீங்க? இல்ல இல்ல, சும்மா தான் கேட்டேன். கரெக்டான நேரத்துல தான் வந்திருக்கீங்க. சரி உள்ள வாங்க. வீட்ல பூஜை நடந்துகிட்டு இருக்கு. ஆஹா சுடர், ஒரு நிமிஷம். சொல்லுங்க. அது எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்? நம்ம தீபா இருக்கால, அவ கீழே விழுந்துட்டா. ஐயோ, என்ன சொல்றீங்க? ஆமா சுடர், கீழே விழுந்ததுல கால்ல பயங்கரமா அடிபட்டுடுச்சு. வலியில கத்திட்டு இருக்கா. நீ கொஞ்சம் வாயேன். அவளை ரூமுக்கு தூக்கிட்டு போய் படுக்க வச்சு ஆயின்மெண்ட் போட்டு விட்டு வந்துட்டா போதும். என்ன சுடர் யோசிக்கிற? இல்ல, வீட்ல பூஜை நடந்துகிட்டு இருக்கு. என்னையும் பூஜையில கலந்துக்க சொல்லிருக்காங்க, அதான். சுடர், தீபா அங்க வலியில துடிச்சிட்டு இருக்கா. அவளுக்கு நம்மள விட்டா வேற யாரு இருக்கா? பூஜையில நீ அப்புறம் கூட வந்து கலந்துக்கலாம். ரொம்ப யோசிக்காத சுடர். வா சுடர், போலாம். நீங்க ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போங்க. நான் பூஜை முடிச்சிட்டு பின்னாடியே வந்துடுறேன். இல்ல சுடர், அவ்வளோ பெரிய அடி இல்ல. கொஞ்சம் ஆயின்மெண்ட் போட்டு விட்டாலே சரியா போயிரும். என்னால தனியா அவளை தூக்க முடியாது. நீயும் கூட வந்தாதான் கரெக்டா இருக்கும். ப்ளீஸ் சுடர், யோசிக்க வேண்டாம் சுடர். நம்ம தீபா பாவம் இல்ல. வா சுடர். சரி, வா.
எப்பவுமே கால் உடைஞ்ச மாதிரி சோஃபாலேயே உட்காந்துட்டு இருப்பா. அதை வச்சு எப்படியாவது இவளுக்கு கால் உடைஞ்சிருச்சுன்னு போய் சொல்லி சமாளிச்சிடலாம்னு நினைச்சா இங்க இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கா. தீபா விழுந்து கால்ல அடிபட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க. இங்க வந்து பார்த்தா பாட்டு போட்டுக்கிட்டு இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அது வேற ஒன்றும் இல்லை சுடர். இதுவும் ஒரு விதமான தெரப்பி தான். கால் அடிபட்டிருக்கும் போது கை காலை ஆட்டி ரிலாக்ஸா டான்ஸ் ஆடினா வலி குறையும்னு நான் கூட சோஷியல் மீடியால பார்த்திருக்கேன். இப்போ தீபாவும் அதே தான் பண்ணிட்டு இருக்கா. என்ன சொல்றீங்க? கால்ல அடிபட்டா நடக்கிறதே கஷ்டம், எப்படி டான்ஸ் எல்லாம் ஆட முடியும்? இது டான்ஸ் இல்ல சுடர், ஒரு விதமான ஒரு புது தெரப்பி. தீபா வலி தாங்க முடியாம தான் பாவம் இப்படி ஆடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நீ போய் அவளுக்கு ஒத்தடம் கொடுக்க கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு எடுத்துட்டு வரியா? உட்கார வச்சு சுடு தண்ணி ஒத்தடம் கொடுத்தா வலி சரியாயிரும். சரிக்கா. இவள தீபா ஆஃப் பண்ணி தொலைத. ஏண்டி எப்போ ஒரே இடத்துல தான் உட்கார்ந்துட்டு இருப்ப? இன்னைக்கு என்ன பாட்டு போட்டு துள்ளி குதிச்சிட்டு இருக்க? அதுவும் இப்ப கால் வேற உடைஞ்சு போயிருக்கு. இங்க பாருங்க பேய் மேடம், என்ன சொல்றீங்க? என் கால் நல்லா தான் இருக்கு, இங்க பாருங்க. இது வரைக்கும் நல்லா இருக்கு, ஆனா இனிமே நீ கால் உடைஞ்ச மாதிரி நடிக்கணும். என்னது கால் உடைஞ்ச மாதிரி நடிக்கணுமா? எதுக்கு பேய் மேடம்? அந்த கதையெல்லாம் நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். இப்போ உனக்கு கால்ல அடிபட்டிருக்குன்னு சொல்லி சுடரை நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். அவளும் உனக்கு ஒத்தடம் குடுக்கறதுக்காக சுடு தண்ணி வைக்க கிச்சனுக்கு போயிருக்கா. சுடு தண்ணியா? நான் சொல்ற வரைக்கும் நீ அவ முன்னாடி கால்ல அடிபட்டா மாதிரி நடிக்கிற. அப்படி இல்ல உண்மையிலேயே உன் காலை உடைச்சிருவேன் பாத்துக்கோ. ஐயோ சரி சுடர் வரா, வந்து உட்காருவா. அம்மா நான் தான் அப்பவே சொன்னேன்ல, எதுக்கு இந்த டான்ஸ் எல்லாம்? பாரு உனக்கு எப்படி கால் வலிக்குதுன்னு. வலிக்குதே, பா முடியலையே. இவ்ளோ நேரம் நீங்க நல்லா தானே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தீங்க, அப்பெல்லாம் உங்களுக்கு கால் வலி தெரியலையா? அது வந்து நான் தான் சொன்னேனே சுடர், அது ஒரு தெரப்பி, அவ்வளவுதான். அந்த தெரப்பி பண்ணும்போது கால்வலி பெருசா தெரியாது இல்ல தீபா? ஆமாமா, அது ஒரு தெரப்பி. சரி, எந்த கால்ல அடிபட்டிருக்கு? இந்த கால்ல. என்ன ரெண்டு பேரும் வேற வேற காலை காட்டுறீங்க? அது ஒண்ணும் இல்ல சுடர், தீபாக்கு அடிபட்டதுல ரெண்டு காலையுமே வலி இருக்குன்னு சொன்னா, அதான் ரெண்டு காலையுமே காட்டணும். சரி காலை காட்டுங்க. சரி வந்து பாரு. மெதுவா மெதுவா பாத்து. அவ போட்டோக்கு இன்னும் என்னெல்லாம் பண்ணணுமோ ஆசை தீர இப்பவே பண்ணிக்க எழு. இதுக்கப்புறம் இந்த போட்டோ இந்த வீட்ல இருக்காது. நெய் ஸ்மெல் தான் வருது. இந்த நெய் டப்பால சொல்யூஷன் கலந்திருக்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? ரொம்ப வலிக்குதா? இல்ல, பெருசா ஒண்ணும் வலி இல்ல. அப்படியே கொஞ்சம் நடந்து பாருங்க. ஒரு நிமிஷம். நடக்கும்போது வலிக்குதா?
வலி எதுவும் தெரியல. இப்ப கொஞ்சம் வலி இல்லாம இருக்கு. அப்போ உங்களுக்கு வலி குறைஞ்சிருச்சுல, அது போதும். ஆ, அப்போ நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் கிளம்புறேன். வீட்ல பூஜை நடந்துகிட்டு இருக்கு. திரும்பவும் நான் நாளைக்கு வரேன். ஆ, வா. பாய் பாய்க்கா. பாய். ஏய், தீபா, உனக்கு அறிவே இல்லையா? அவ வலி குறைஞ்சிருச்சான்னு கேட்டா நீ இல்லன்னு சொல்ல வேண்டியதானே? இப்ப பாரு, உனக்கு சரியாயிடுச்சுன்னு நினைச்சு அவ இங்க இருந்து கிளம்பிட்டா. அவ மட்டும் இப்ப இந்த வீட்டு வாசப்படிய தாண்டுனா உன்னை இங்கே கொன்னுடுவேன் பாத்துக்கோ. ஒழுங்கா அவளை கூப்பிடு. பேய் மேடம் கூப்பிடுறேன். ஐயோ வலிக்குதே சுடர், வலிக்குது சுடரு. ஐயோ வலிக்குதே, அம்மா வலிக்குது. இப்பதானே எல்லாம் சரியாச்சுன்னு சொன்னாங்க, என்ன மறுபடியும் வலிக்குதுன்னு கத்துறாங்க. சுடு, வலிக்குது சுடு. வா 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 வா. ஐயோ சுடர், கடவுளே வலிக்குதே. இப்பதானே நடக்க முடியுது, வலி குறைஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள இப்படி திரும்பவும் வலிக்கும்? தெரியலையேம்மா, அப்போ வலி குறைஞ்ச மாதிரி தான் இருந்துச்சு, ஆனா இப்ப ரொம்ப வலிக்குதே. நீ வேணா திரும்பவும் சுடு தண்ணி வச்சு கொஞ்சம் ஒத்தடம் கொடுக்குறியா? இதுக்கு மேல ஒத்தடம் கொடுத்தா தோலே பிச்சுட்டு வந்துருங்க. நீங்க பேசாம கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, வலி அப்படியே குறைஞ்சிரும். எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். ஐயோ சுட, வார்த்தையால சுடாத சுட. என்ன லேசா தலை வலிக்கிற மாதிரி இருக்குமா? ஆ? ஐயோ தலை 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 இங்கதாம்மா இருக்குது. ஐயோ தலை வலிக்கிற மாதிரி இருக்குமா? ஒரே ஒரு காஃபி மட்டும் போட்டு கொடுமா ப்ளீஸ்மா. முதல்ல உங்களுக்கு கால் வலின்னு சொன்னீங்க, இப்ப என்னடானா தலை வலிக்குதுங்கிறீங்க. அது வந்து கால் வலிய பத்தி யோசிச்சு யோசிச்சு இப்ப தலையும் வலிக்குது சுட. இதை இப்படியே விட்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல நெஞ்சும் வலிக்கும் சுட. ப்ளீஸ் சுட, ஒன் சிங்கிள் காஃபி சுடர். ப்ளீஸ் போட்டு கொடுத்துட்டு போயிடுமா? சரி, போட்டு எடுத்துட்டு வரேன், இருங்க. சூப்பர் தீபா, எப்படியோ பேசி அவ மைண்ட மாத்திட்டியே. நீங்க எல்லாத்தையும் ஈஸியா சொல்லிடுறீங்க பேய் மேடம். பண்றவங்களுக்கு தான் தெரியும் கஷ்டம் என்னன்னு. ஐயோ இந்த பேயா? ஹவுஸ் ஓனர் பேய் கால் பண்ணுது. இந்த பக்கம் அந்த பேய், அந்த பக்கம் இந்த பேய். ஏய் தீபா தீபா தீபா, ஏய் ஹலோ ஹலோ மேடம். என்ன பண்ணிட்டு இருக்க? வீடெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சா? அதெல்லாம் காலையில பண்ணி முடிச்சிட்டேன் மேடம். இங்க இங்க பாருங்க, ஹால் எப்படி பளபளன்னு இருக்கு பாத்தீங்களா? இதோ பாருங்க ஃப்ரிட்ஜ். நீங்க போனதுல இருந்து நான் ஒரு தடவை கூட திறக்கவே இல்ல. எப்படி ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கேன் பாருங்க. இதோ பாருங்க. படிக்கட்ட பாத்தீங்களா மேடம்? எவ்வளவு பளபளன்னு தொடச்சிருக்கேன் பாருங்க. அவ்வளவும் ஹார்ட் ஒர்க். சரி சரி, அந்த பயம் இருக்கட்டும். என்னக்கா இது, இவ்ளோ நேரம் கால் வலியில கத்திக்கிட்டு இருந்தாங்க, இப்ப இவ்ளோ கேஷுவலா நடக்கறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அது வேற ஒண்ணும் இல்ல சுடர். நீ அவளோட கால்ல சுடு தண்ணி ஒத்தடம் கொடுத்து மசாஜ் எல்லாம் பண்ணி விட்டல, அதுல அவளுக்கு கால் வலி சரியாயிடுச்சு போல இருக்கு. அதான் இப்படி சாதாரணமா நடந்து போறா. உண்மையிலேயே உன் கை ராசியான கை சுடர். நீ தொட்டதுமே வலி மாயமா மறைஞ்சிருச்சு பாரு. ஆனா என்னமோ போங்கக்கா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. சரி, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நான் முதல்ல வீட்டுக்கு கிளம்புறேன். பூஜை வேற முடிஞ்சிட போகுது, நான் கிளம்புறேன். ஐயோ, சுடர் வேற கிளம்பிட்டாலே. பூஜை அங்க முடிஞ்சிருக்குமா? விடுங்க. ராமையா, சுடருங்க. சுடர் அப்பவே வந்துருச்சுமா. இங்கதான் எங்கேயாவது இருக்குமா? நான் பாக்குறேம்மா. சரி, போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. சரிங்கம்மா. நான் சொன்ன மாதிரி இந்த நெய் டப்பாவை எடுத்துட்டு போய் இந்த போட்டோ முன்னாடி அப்படியே கொட்டுற மாதிரி கொட்டிடு. சொதப்பிடாத. அதுக்கப்புறம் யாருக்கும் தெரியாம சைலண்டா வந்துரு. நான் சொன்ன மாதிரி கரெக்டா செஞ்சிடணும். சரிங்கம்மா. இந்தா.
नारायणाय नमः पातौ पूजयामि ॐ शेषसायिने नमः तुल्भौ पूजयामि ॐ विश्वेश्वररूप ஏய் 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 என்னம்மா இது என்னது இது பார்த்து எடுத்துட்டு வரக்கூடாது இல்லைங்க ஐயா நெய்ங்கிறதுனால கை வலிக்கிருச்சுங்க ஐயா மன்னிச்சிருங்க கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இப்படி பண்ணியிருக்க ஏய் விடுப்பா நெய் தானே செல்வி நீ கிச்சனுக்கு போய் வேற பாத்திரத்துல நெய் ஊத்தி எடுத்து வை. ம் சரிங்கம்மா ॐ प्रजस्पते नमः ॐ भवाहनादे नमोपचारमूर्धां समर्पयामि ॐ राय नमः आवाहनादे नमोपचारमूर्धां அம்மா இப்படி ஓகேவா ॐ शनैश्वर्यै च आवाहयामि अर्घोपचारमूर्धां समर्पयामि ॐ शान्तिये नमः आवाहनादे अर्घोपचारमूर्धां समर्पयामि ஓம் சிவாய நமः சமர்ப்பயாமி இந்தாங்க குடும்பமா ஒரு நிமிஷம் இது அம்மாட்ட கொடுங்கோ எப்படியோ இவ்ளோ நேரம் சுடரை வீட்டுக்குள்ள போக முடியாம சமாளிச்சோம். ஆனா இப்ப அவ வீட்டுக்குள்ள போயிட்டாலே. சுடர் மட்டும் நம்ம போட்டோவை பார்த்துட்டான்னா இவ்ளோ நேரம் கஷ்டப்பட்டது எல்லாம் வீணா போயிடும். கடவுளே என் போட்டோவை சுடர் பாத்திரக்கூடாது. டாக்டரோட வைஃப் யாருன்னு இன்னைக்கு பார்த்தே ஆகணும். யா ஹே சத்யகுணாதி சுடர் இங்க போயிருந்த நீ வீட்ல பூஜை நடக்குது பசங்களை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு சீக்கிரம் வான்னு சொன்னேன்ல. இல்லம்மா சீக்கிரமா வந்துட்டேன். ஆனா இங்க பக்கத்துல ஒரு சின்ன வேலை. சரி நீ போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நல்ல புடவையா கட்டிட்டு வா. உன் பேக்கை பசங்க ரூம்ல வச்சிருக்கேன். சீக்கிரம் போ. போய் சரி ரெடி ஆயிட்டு வா போ. டாக்டர் சார் நமக்கு வாங்கி கொடுத்த புடவை. சரி இதே கட்டலாம்.